ஸோ சாக்ரிஃபைஸ் பை ஷேர் ஹோல்டர் 3 விதமா நடக்கும். ஃபேஸ் வேல்யூ குறையுது, பெய்ட் அப் வேல்யூ மட்டும் குறையுது, இல்லைன்னா நம்பர்ஸ் ரெடக்ஷன் இன் நம்பர்ஸ். இது செப்பரேட்டா பார்க்கலாம். ஷேர் சரண்டர் அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம், ரெடக்ஷன் இன் நம்பர்ஸ். ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சால் என்ன ஆகும்? ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சா ஃபேஸ் வேல்யூ மட்டும் குறையாது, பெய்ட் அப் வேல்யூ சேர்ந்து தான் குறையும். பட் பெய்ட் அப் வேல்யூ குறைஞ்சா ஃபேஸ் வேல்யூ குறையணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், அதை நான் ஃபேஸ் வேல்யூ 8 மாத்துறேன். அப்போ என்ன ஆகும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 10 கேன்சல் பண்ணி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 8 அப்படின்னு இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ 10 ரூபாயை குறைச்சிட்டு புதுசாக 8 ரூபாயை கிரியேட் பண்ணிட்டு டிஃபரன்ஸை இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாத்துறேன். ஆர் சம்டைம்ஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயை ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா மாத்துறேன், குறைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 10 கேன்சல் பண்ணிட்டு ஃபேஸ் வேல்யூ 2 அப்படிங்கிற ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸை டெபிட் பண்ணிட்டு புதுசாக கிரெடிட் பண்ணுறேன். டிஃபரன்ஸு 8 ரூபாய். ரைட்டா? ஸோ இது சாக்ரிஃபைஸ் பை ஷேர் ஹோல்டர் இன் ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஃபேஸ் வேல்யூ நான் டச்சே பண்ணல, பெய்ட் அப் வேல்யூ மட்டும் குறைக்கிறேன். அப்போ என்ன எக்ஸாம்பிள்? ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 10, இப்போவும் ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 10, பட் 8 பெய்ட் அப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவன் 10 ரூபாய் கொடுத்துட்டான், பட் ஐ எம் அஸ்யூமிங் அந்த 10 ரூபாய் கொடுத்ததை 8 ரூபாய் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிப்பேன். மீன்ஸ் வாட்? இன் ஃபியூச்சர்ல 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவன்கிட்ட கேட்டா அவன் தரணும். இந்த கேஸ்ல ஃபியூச்சர்ல 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 இஸ் கன்வெர்டட் டு ஃபேஸ் வேல்யூ 8 ஃபுல்லி பெய்ட் அப். அப்போ திருப்பி ஃபைனல் கால்லாம் வாங்க முடியாது. இங்கே என்ன? ஃபேஸ் வேல்யூ 8 ஃபேஸ் வேல்யூ 10 ஃபேஸ் வேல்யூ 10 தான், 8 பெய்ட் அப். அப்போ ஃபியூச்சர்ல நான் 2 ரூபாய் ஃபைனல் கால் கேட்டேன்னா அவன் திருப்பி தரணும். அப்போ ஒரு ஷேர் கேபிட்டலுக்கு அவன் எவ்வளோ ரூபாய் தரான்? ஆல்ரெடி 10 ரூபாய், இன் ஃபியூச்சர்ல 2 ரூபாய் கேட்டா தருவான். ஸோ அப்போ 12 ரூபாய் தரான் இந்த கேஸ்ல. அப்போ என்ன பண்றோம்? ஃபேஸ் வேல்யூ 10 சேமா இருக்கிறதுனால இந்த ஃபேஸ் வேல்யூ அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். ஒன்லி டிஃபரன்ஸை மட்டும் 2 ரூபாய் குறைக்க போறேன், அவ்வளோதானே? ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 ரூபாய் குறைச்சி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றி விடுறேன். அதே மாதிரி இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 2 rupees பெய்ட் அப் அப்படி மாத்திரன்னா என்ன அர்த்தம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ அதே 10, அதனால ஃபேஸ் வேல்யூ போட வேண்டாம், 8 ரூபாய் ரெடியூஸ் பண்றேன். அதை மட்டும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 8ன்னு போட்டுருவேன். இன் ஃபியூச்சர் நான் 8 ரூபாய் கேட்கும் போது அவன் 8 ரூபாய் தரணும். ரைட்டா? ஸோ ரெடக்ஷன் இன் நம்பர்ஸ் செப்பரேட்டா பார்க்கலாம்.